ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. அது வந்து கிராமத்தில் உள்ள ஃபங்க்ஷன் அது. இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு போயிருந்தோம். அதை போய் பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் ஊர் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தது. ஒரு சின்ன கிராமம்தான். ஆனால் வந்து இப்போ எங்கள் கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா கிராமம்னு சொல்ல முடியாதுங்க, நகர்மயமாயிடுச்சு. ஃபுல்லாக வந்து அடுக்குமாடி வீடு எல்லாமே வந்து எங்கேயுமே ஒரு ஓட்டு வீடோ கூரை வீடோ அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ நாங்கள் இன்னைக்கு போன அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் உள்ள அந்த வீடு தான். பார்க்கும்போது எனக்கு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் போவோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அதெல்லாம் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வீடெல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இப்போ இருக்கிற மாதிரி அவங்க வந்து அண்ணன் ஒரு ஊர்லேயும் தம்பி ஒரு ஊர்லேயும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளையில சொல்லுவார், எங்கள் தாத்தாவுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க இருந்தப்ப எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா இருந்தாராம். எல்லாம் ஒரே வீடாக இருக்கும், செவுரு மட்டும்தான் தடுத்துருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலயே இருப்பாங்க, அவங்க குழந்தைங்களும் அங்கேயே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு சமையல் செய்ய முடியல, இல்லை ஒரு குழம்பு இல்லை அப்படின்னாங்கன்னா பக்கத்து வீட்டில் போயெல்லாம் வந்து வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள் சின்னம்மா போடுவாங்க, எங்கள் பெரியம்மா போடுவாங்க அப்படின்லாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போதும் எங்கள் ரிலேஷனே பக்கத்தில் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்ததுனால குவார்ட்டர்ஸ் கிடைச்சதுனால நாங்கள்லாம் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் குவார்ட்டர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்து வந்தேன். அப்போ லீவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டியோட ஊருக்கு போவேன். அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே சுற்றி அங்கும் பங்காளிங்களாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வந்தாங்கன்னா அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு பவுடராக இருக்கட்டும் இல்லை எண்ணெயாக இருக்கட்டும் யார் வீட்லேயுமே அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னம்மா பிள்ளைங்க பெரியம்மா பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இங்கே வருவாங்க. அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க, தலை சீவுவாங்க, பவுடர் வாங்கி வச்சுருந்தா அந்த பவுடர்லாம் எடுத்து போடுவாங்க. நான் திட்டுவேன் போய், எதுக்கு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் தேய்க்கிறீங்க, எண்ணெயெல்லாம் காலி பண்ணுறீங்க, பவுடர் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு வேணாமா, அப்போ வந்து எங்களுக்கு தீர்ந்து போயிடாதா அப்படின்லாம் நான் சண்டை போடுவேன். எங்கள் சித்தப்பா எங்கள் தாத்தாலாம் சிரிப்பாங்க, இல்லைம்மா அவங்களும் நம்ம வந்து நீ எப்படி அந்த மாதிரி அவங்களும் நம்ம சொந்தக்காரவங்க தான், அதனால இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது வேற யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டில் வந்து உரிமையாக வந்து எல்லா விஷயமும் செய்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடுமே இல்லைனாலும் அவங்க வந்து போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சித்திங்களா இருக்கட்டும் இல்லை எங்கள் அப்பாயி யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டியாடான்னு கேட்பாங்க. இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொன்னோன்னா வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுவாங்க. இல்லைனாலும் யாருமே வீட்டில் இல்லைனாலும் பசிச்சுன்னா அவங்களே வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இருந்துட்டு இப்போ வந்து என் குழந்தைங்களுக்கு இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம கேள்விப்படுறோம்ல, இப்போ நம்ம ஃப்ரெண்டு குழந்தைங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ரூம் இருக்குது, ரூமில் அவங்களுக்குன்னு திங்ஸ் இருக்குது, அந்த பொருளெல்லாம் தொடக்கூடாது, எதுக்கு நீ என் ரூமுக்கு வந்த வராதன்றாங்க, நான் படிக்கணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு போனேன், எனக்கு வந்து திருப்பி அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நம்ம சின்ன வயசுல எப்படிலாம் இருந்தோம் அதெல்லாம் இப்போ எந்த அளவுக்குலாம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, வருத்தமாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்களாவது அந்த கிராமத்து வாழ்க்கை கிராமத்து சூழ்நிலை இதெல்லாம் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக அனுபவித்தோம். ஆனால் என் குழந்தைங்கள்லாம் இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கிராமத்துக்கு போனோம்னா திருவிழா நடக்கும். நாங்கள் வந்து திருவிழாலலாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் 7 நாள் அந்த மாதிரி திருவிழா நடக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை மேலே வந்து ஓடி ஓடி மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. இப்போ என் குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னே தெரியல, யார் சொந்தம் என்ன ஏது அந்த மாதிரிலாம் நிறைய தெரியவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து எல்லாம் செய்வாங்க. 4-5 நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் இல்லை. எல்லாரும் போனோமா மண்டபத்தில் கரெக்டாக சாப்பிட்ற நேரம் போனோமா சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமா வந்தோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் முடியலன்னா இப்போல்லாம் கூகுள் பேயில் கூட வந்து மொய் அனுப்புகிற காலமாக போயிடுச்சு. அது மாதிரி என் குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் கிடைக்கலையே,
ரொம்ப நம்ம மிஸ் பண்றோமே அப்படின்ற மாதிரி நினைப்பேன். எங்கப்பா எங்களை பார்த்து சொல்லுவாரு, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீங்களாம் வாழலை, அவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். காடு மேடெல்லாம் சுற்றுவோம். சாப்பாடெல்லாம் அப்போல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே குழந்தைங்கலாம் 7-8 பிள்ளைங்க இருப்பாங்க போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிள்ளைக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவன் வந்தானா வரலையான்னு கூட ரொம்பலாம் வந்து பதட்டப்பட மாட்டாங்க. இப்பெல்லாம் சொன்ன நேரத்தை விட குழந்தைங்கள்லாம் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு உடனே பதட்டமாயிடும், எங்கே போயிட்டாங்க, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் காடு மேடெல்லாம் சுற்றிட்டு வருவாங்க. காலையில் சாப்பிட மாட்டாங்க, டைரெக்டாக மத்தியான சாப்பாடு சாப்பிடுவாங்க. சில இதில் மத்தியான சாப்பாடு கூட இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா வயலில் இருக்கிற வந்து ஏதாவது கிழங்கு அதெல்லாம் சுட்டு சாப்பிட்றது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து கலிங்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மீன்லாம் பிடிச்சி அதெல்லாம் வந்து சுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த லைஃப்லாம் நான் அனுபவிக்கல. ஆனால் இப்போ என் பிள்ளைங்க எதையுமே அனுபவிக்கல. அவங்களுக்கு வந்து கிராமம்னா என்ன, அதே மாதிரி பொங்கலுக்கு போவோம். பொங்கலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் மாட்டு பொங்கல் தான் ரொம்ப விசேஷம். சூரிய பொங்கல் யாருமே வைக்க மாட்டாங்க. மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே மாடு எல்லாத்துக்கும் நல்லா காலையிலேருந்து அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாரும் வீட்டுக்கு வீட்டில் உள்ள ஒரு தட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம், கரும்பு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ வந்து அது கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி பட்டியிலேருந்து திறந்து விடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒன்றா போய் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு தட்டெடுத்து அடிச்சுக்கிட்டு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதை பட்டியிலேருந்து திறந்து விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னவோ நாங்கள் காளமாடை அடக்கிற மாதிரி அந்த சின்ன பசங்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, போய் அந்த கண்ணுக்குட்டியை போய் பிடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்னமோ வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல ஜல்லிக்கட்டு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த கண்ணுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு. அதுவும் துள்ளி குதிச்சு ஓடும். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இருக்க இருக்க எல்லாம் வந்து நகர்மயமாகிட்டே இருக்குது. நிறைய வந்து சூழ்நிலை மாறி இருக்குது. ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும், நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் திடீர்னு போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோழி மேய்ஞ்சிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாயி வந்து பார்த்தீங்கன்னா அதை லாவகமாக பிடிப்பாங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதும் தெரியாது, அடுப்பு பற்ற வைக்கிறதும் தெரியாது, சமைக்கிறதும் தெரியாது. டக்கு டக்குன்னு செய்வாங்க. அது எப்படி தான் க்ளீன் பண்ணி எப்படி தான் செய்வாங்கன்னே தெரியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கொதியாமல் அடுப்பில் செஞ்சு கொதிச்சுட்ருக்கும் பாருங்க, அந்த குழம்புல உள்ள கறியை வந்து விறகு தள்ளி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கறியாக எடுத்து எடுத்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாப்பாடு இருக்குது ரொம்ப பசிக்குது அப்படின்னா அதை எடுத்து போட்டு சாப்பிட்றது. வயலுக்கு போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழை தோட்டம்லாம் நிறைய இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வாழைப்பூவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சில பூ வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய பூ இருக்கும்போது அப்போல்லாம் எல்லா கிராமத்தில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் தான் வந்து வாங்குவாங்க. பெரிய தோட்டமாக இருந்துச்சுன்னா நிறைய வாழைப்பூ வந்து மிச்சமாக தான் போகும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிடங்குல போட்டு தான் மிதிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை துரட்டி எடுத்துகிட்டு போவோம். அது வாழைப்பூலாம் கட் பண்ணானா யாரும் கேட்கவும் மாட்டாங்க. எங்கள் தோட்டத்தில் போய் அங்கே இருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் அந்த மேலே ஷார்ப்பாக கூம்பா வரும்ல அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி அதை கீறி உள்ளே வந்து அந்த ரொம்ப குருத்தாக இருக்கும்ல, நாங்கள் அதை முட்டைப்பூன்னு சொல்லுவோம். அதை வந்து சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி துவர்ப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய், வீட்டில் இருந்து மாங்காய் எடுத்துகிட்டு போவோம். மாங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அது என்னவோ நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எங்கள் அத்தை பிள்ளைங்க எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா போவோம் வயலுக்கு. போகும்போது அங்கே மரத்தில் இருக்க மாங்காய், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மாமரம் அப்போ இல்லை, பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். அது எப்படா அந்த வந்து காற்று ஏதாவது அடிச்சிச்சுன்னா மாங்காய் உழுவுமா அப்படின்னு பார்த்து ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் அதை வந்து வயலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அது வந்து ஆளுக்கு ஆள் வீட்டில் ஒருத்தவங்க மிளகாத்தூள் உப்பு எடுத்துகிட்டு வருவாங்க. கட் பண்ணி அங்கே இருக்க வாழை இலையில வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பிரட்டி ஆளுக்கு ஒரு துண்டு 2 துண்டு தான் கிடைக்கும். அவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி தான் அதை வந்து ருசித்து சாப்பிடுவோம். கூட்டாஞ்சோறும் ஆக்குவோம். அதில் வந்து எங்கள் சின்னக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக களிமண் இருக்கும் வயல்ல, அதை எடுத்துட்டு வந்து அழகா மண்ணிலேயே வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில எல்லாம் ஆளுக்கு ஆளு கொஞ்சம் அரிசி சின்ன குண்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்களே வந்து மண்ணில் வந்து அடுப்பு மாதிரி செஞ்சு அந்த அடுப்பில் சாப்பாடு செஞ்சு அடுத்த நாள் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் அடுப்பு வந்து களிமண்ணில் செஞ்சுருவோம். அதை கொஞ்சம் காய விட்டுட்டு அடுத்த நாள் அதில்
எல்லாம் ஆளுக்கு ஆளு கொஞ்சோண்டு அரிசி பருப்பு மிளகாத்தூள் என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. வயல்ல பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இது பரங்கிக்காய், இது மாதிரி வந்து கத்திரிக்காய், அந்த மாதிரி வந்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. தட்டைக்காய் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு ஆக்கி அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த இவ்வளவுதான் கிடைக்கும். அதை இலையில வச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கும்பலே நிற்கும். ஆளுக்கு ஆளு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோன்னா என்னவோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஏன்னா நம்மள சமையல்லாம் அப்பெல்லாம் செய்ய விட மாட்டாங்கல்ல சின்ன பிள்ளைங்கள்ல, நம்மளே செஞ்சு அந்த உப்பு காரம் இதுதான் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து செய்வோம். ஆனால் அந்த சோறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பாடு செய்யல, காய்கறி எதுவும் இல்லைன்னு வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூவை உரிச்சு அந்த வாழைப்பூவை அப்படியே போட்டு இது மாதிரி செஞ்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மீனோட டேஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த டேஸ்ட். என்ன எனக்கு அது ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம்னு சொல்லிட்டு வீடு கட்டுவோம். வீடு கட்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கையில் அந்த ட்ரெஸ்ஸுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் அந்த சேரெல்லாம் படிஞ்சிரும். வீட்டில் போய் எல்லாம் அடி ஒத்த தான் வாங்குறது. அப்போ பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும். அதே மாதிரி குளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. எல்லாரும் எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவோம். ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்டு கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி நான் வந்து ஒரு பிள்ளைக்கு ஊற்றுவேன், அது வந்து எனக்கு ஊற்றும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த கிணத்து மேட்டில் வந்து சோப்பு போட்டுக்கிட்டு குளிப்போம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெளியிலே வரமாட்டோம். பாத்திரம் கழுவெல்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் சித்தி அப்பா எல்லாம் திட்டுவாங்க, சோப்பு தண்ணி படுது, இன்னும் எவ்வளோ நேரம் தான் குளிப்பீங்க, வரவே மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நேரம், ஏன்னா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ லேட் பண்ணுவோம். அதே மாதிரி தலைக்கு தேய்ச்சி விடுறது. அதே மாதிரி வயலில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வச்சுருப்பாங்க. கிணத்துல இருந்து மோட்டர் அடித்து மோட்டரில் தண்ணி வச்சு வயலுக்கெல்லாம் பாய்ச்சறது. அங்கே எப்படா எந்த வயல்லடா மோட்ரு போடுவாங்கன்னு இங்கே நாங்கள் வீட்டில் இருக்கும்போது வயலில் வந்து அந்த மோட்ரு போடுற சத்தம் வந்து கேட்கும் பாருங்க. அங்கே இருக்கிற அந்த பொடி செட்டு எல்லாமே வந்து ஒரு துணியை தூக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா விளாடுறது. அங்கே பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்கும். அந்த கரிசலாங்கண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி அந்த அப்படியே நாங்கள் பறிப்போம். அந்த தண்ணி ஓடுதுல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தளன்னு வந்திருக்குங்க. அதை அப்படியே பறிச்சுட்டு கருங்கல் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து தண்ணி வந்து உழுவுது இல்லை, அப்போ வந்து தெரித்து அந்த இடம் குழியாயிடும்ன்றதுனால அந்த ஊற்றுற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கல் போட்டு வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து கீழே உளுந்து பள்ளமாயிடக்கூடாதுன்றதுக்காக அதில் ஒரு கல்லை பிரட்டி ஓரமாக போட்டு கரிசலாங்கண்ணி எல்லாத்தையும் பறித்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அந்த கல்லில் வச்சு இப்படியே நல்லா தேய்ப்போம். கையிலேயே வச்சு நல்லா அப்படி தேய்ச்சோன்னா பார்த்தீங்கன்னா சாரோட அந்த இது வரும். அதை தலைக்கு தேய்ச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவோம். அங்கே வந்து எங்கள் ஊரில் தையல் பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு வந்து கூணூல் வந்து எப்படியும் ஒரு 80 வயசாவது இருக்கும். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முடி கூட நரைச்சே இருக்காதுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செய்வாங்க. மோட்டரில் தண்ணி போட்டாலோ இல்லை வந்து அப்போல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கான்னு சொல்லுவோம், மடையிலேருந்து தந்து வாய்க்காலில் வரும் தண்ணி, அந்த வாய்க்கால் தண்ணியில் குளிப்பாங்க. இந்த மாதிரி அந்த தண்ணி நிறைய நல்லா இருக்கிற பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசலாங்கண்ணி தளன்னு வளர்ந்துருக்கும். அவங்க எப்பயுமே அதை மட்டும்தாங்க தேய்ப்பாங்க. அதே மாதிரி உடம்புக்கு சோப்பெல்லாம் போட மாட்டாங்க. அங்கே பக்கத்தில் களிமண் இருக்கும், அந்த களிமண்ணை எடுத்து நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு சோப்பு எதுவுமே இல்லை. அதை இது பண்ணிட்டு கட்டிட்டு வர துணி அந்த பாவாடை எடுத்து கட்டிட்டு குளிப்பாங்க. அந்த அவங்க போட்டிருக்க அந்த சேலைவை துவைச்சி நல்லா புழிஞ்சி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு காய விட்டுட்டு அப்படியே குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஈரமாக அது உணர்ந்துருக்கும், அதை அப்படியே கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது வந்து என்ன சொல்கிறது, பாரதி ராஜா படத்துலலாம் காட்டுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எந்த படமுமே வர்றதில்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி படம்லாம் வந்து இப்போ வர்றதில்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அவரோட படத்துல தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தோட அந்த உண்மையான முகத்தை அப்படியே காட்டுவார். இப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மண் வாசனை, அவங்க வந்து அந்த கிழவிங்க பேசுகிற அந்த ஸ்டைலு ஸ்லாங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்க்க வந்து ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரமே சொல்லுவார்,
நாங்கள் போயிட்டோம்னா எங்கள் ஆயாவுக்கு வந்து தலையும் புரியாது காலும் புரியாது. அவ்வளோ ஒரு வந்து ஆசையாக எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி குளத்துல போய் டக்குன்னு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து அதை வந்து குழம்பு வச்சு சுட சுட எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அங்கேயே வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து பிடிச்சி உப்பு மிளகாவை மட்டும் எடுத்துட்டு போய் என்ன டேஸ்ட்டு, பசிக்கு ஏதோ சோறு விளாடணும் அவ்வளவுதான் அப்படின்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார். எனக்கெல்லாம் சில நேரத்தில் சாப்பாடு கொஞ்சமாக இருக்கும், தொட்டுக்கிறதுக்கு காய்கறியே இருக்காதுமா, நான் பாட்டுக்கு போவேன் அப்படியே வந்து தண்ணியில் அதுவும் கிணத்துலலாம் உளுந்தெல்லாம் நான் குதிப்பேன். கண்ணெல்லாம் எனக்கு அப்படியே செவந்து போயிடும். அதோட அது வருவேன், சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு என்ன இருக்கோ அதை போட்டு 2 வாயை சாப்பிட்டுட்டு சிட்டாட்டம் பறந்துருவேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு என்னை அடி அடின்னு அடிப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பாலாம் கதை சொல்லுவார். அவ்வளோ அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். எங்கள் சின்ன தாத்தா அவர் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ மேட்டுப்பாளையத்தில் இருந்தாராம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன தாத்தா இருந்த காலத்துலலாம் பிரிட்டிஷோட ஆட்சியில் அது எல்லாம் முடிஞ்சு அந்த போகிற பீரியடு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஜாதி நாய் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஜாதி நாய் அவங்க வளர்த்தாங்க. அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருந்து முடியெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கொட்டி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது இது வந்து ரொம்ப நல்ல நாய், அறிவாக இருக்கும், இதை வந்து நீ வச்சு வளர்த்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாராம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேப்பெண்ணெய் அந்த மாதிரி மஞ்சள் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் சரியாயிடுச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி திருச்சிக்கு வந்துட்டாரு. திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாயெல்லாம் வளர்த்தாங்கன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில தூங்கும்போது எங்களுக்கு வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி எங்கள் அப்பா அது கேட்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. அந்த நாய் அதுக்கு பேர் வந்து ரோசின்னு நான் வந்து வளர்த்தாங்க. அப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு தாமா இருக்கும், சின்ன பையனாக இருந்தேன். அந்த நாய் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன தாத்தா வந்து குச்சி சண்டைலாம் போடுவாங்கல்ல, அப்போ அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வாத்தியார்னு சொல்லுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஊரில் அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த ரோசின்ற நாய்கிட்ட கூடையை கொடுத்து போய் கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சீட்டில் எழுதி எவ்வளவோ காசையும் வச்சு கல்லில் சுற்றி வச்சிருவாங்களாம். அது போய் அந்த கறியை வந்து பார்த்துட்டு சீட்டு எழுதி கொடுத்து, ஏன்னா எல்லாருமே கறி வாங்க கும்பலாக நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து கறி வாங்க வருது அப்படின்னா எவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் சர்ப்ரைஸாக இருக்கும் பாருங்களேன். இப்போ இந்த காலத்திலேயே ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க, லைட் ஆஃப் பண்ணுது, பூனை வந்து ஃபேன் போட்டுக்குது, இது மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்க்கும்போது இப்பயே நம்மளுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ வந்து ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் இந்த மாதிரிலாம் பழக்க மாட்டாங்க. எங்கள் சின்ன தாத்தா அந்த மாதிரி பழக்கினாராங்க. பார்த்தீங்கன்னா வந்து காய் வாங்கிட்டு வர்றது எதுவாக இருந்தாலும் அதில் கூடையில் வந்து சீட்டில் எழுதி காசையும் வச்சு அதில் வந்து ஒரு வெயிட்டுக்கு ஒரு கல்லையும் சுற்றி வச்சா அழகாக வாயில் கவ்விக்கிட்டு போயிடுவாங்க. அது பெரம்பு கூட அதில் வச்சு கொடுத்துட்டோன்னா அழகாக போய் என்ன இருக்கோ அதை அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குமா. எங்கள் அப்பா வந்து சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னதுலேருந்து அந்த கதையெல்லாம் கேட்டதுனாலயா என்னன்னு தெரிலங்க, இன்னமுமே எனக்கு நாயினா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா சொன்ன அதோட அந்த இம்பேக்ட் போல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாங்களாமா. தேங்காய் வாங்கிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய் வந்து சண்டைக்கு வந்துருச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடையிலேருந்து இது பண்ணும்போது இந்த தேங்காய் கீழே விழுந்துருச்சு. அது வந்து சின்னதாக சாக்கடை மாதிரி ஓடும்ல, அந்த இடத்துல விழுவும், அது போகாமல் அந்த இடத்துலயே உட்காந்துருந்துச்சான். எங்கள் சின்ன தாத்தா எங்கடா இந்த நாய் போச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசியை தேடிட்டு போனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடைக்கு பக்கத்தில் அந்த தேங்காய் முடி தேங்காய் அப்படியே விழுந்திருக்கவும் அது வந்து அந்த மேலே அந்த குடிமீன் சொல்லுவாங்கல்ல அதை பிடிச்சி தூக்குறதுக்காக அதை ட்ரை பண்ணிச்சான், வரவே இல்லை. அது நல்லா போய் ஒட்டிடுச்சு போல இருக்கு. அதனால வந்து அதால் தூக்க முடியல, அதனால அங்கேயே உட்காந்துச்சான். அப்புறம் பார்த்துட்டு எங்கள் தாத்தா அதை எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாராம். கூட்டிகிட்டு வந்து அது வீட்டில் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் எடுத்துச்சான் பாருங்க ஒரு ஓட்டம், போய் எந்த நாய் வந்து விரட்டுச்சோ அந்த நாயை உண்டு இல்லைன்னு பண்ணி கடிச்சு ஒரு வழி பண்ணி காயம் பண்ணி வச்சிருச்சாங்க. அவ்வளோ ஒரு இந்த கதையெல்லாம் கேட்கும்போது இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நாங்கள் கேட்போம். எங்கள் அப்பா சொல்லுவார், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது வண்டி அடித்து அது இறந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சித்தப்பா பெரியப்பா அப்புறம் எங்கள் அப்பாயி தாத்தா எல்லாம் வந்து ஒரு மனுஷன் இறந்து போனால் எப்படி வந்து அழுவுவாங்க அந்த மாதிரி வந்து அதுக்கு அழுது அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணாங்களாம். ரொம்ப நாள் வந்து
ரொம்ப அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எங்க கிராமத்துல வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. அது எங்க சித்தப்பா, கடைசி சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் நாயினா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நாய் வளர்ப்பாரு. அந்த நாய் பாத்தீங்கன்னா டாலி. அதுக்கப்புறம் நார்மலாவே நாயோட ஏஜ் பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும். மேக்சிமம் ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இறந்துரும்ல. வேற ஏதாவது ஒரு நாய், குட்டி நாயை தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னா அதுக்கும் வந்து டாலி தான் பேரு. அதனால வந்து இந்த நாய்க்கு என்ன பேரு அப்படின்லாம் நான் கேட்க மாட்டோம். ஏன்னா ஒரு லீவுக்கு போவோம், ஒரு 7-8 லீவ், அதான் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் போறோம்னு இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் ஏதாவது செத்துருக்கும், இல்லை ஏதாவது நோய் வந்து செத்துருக்கும். அப்போ வந்து வேற நாய் வந்துச்சுன்னா நாங்க பேர் கேட்கவே மாட்டோம். உடனே போன உடனே டாலி நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னா அதுவும் பாத்தீங்கன்னா வாழ வாழ ஆட்டிட்டு வருங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்ப வந்து ஏற்கனவே பழகுன நாய் அது வந்து வாலாட்டுது, நம்மள்ட்ட வந்து குழஞ்சி குழஞ்சி வந்து கொஞ்சுது அப்படின்னா அது வந்து இயற்கையானதுதான். ஆனா நாங்க பார்த்துருக்கவே மாட்டோம். அது வந்து குட்டியா நாய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய் கொஞ்சம் வளர்ந்து இந்த இப்போ இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க யாரும், இத்தனைக்கும் ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள விடாது, விரட்டு விரட்டுன்னு விரட்டும், கத்தி ஊரை கூட்டும். ஆனா நாங்களாம் போனோம்னா அப்படியே குழஞ்சி குழஞ்சி வந்து கொஞ்சம் என்ன இது இப்படி பண்ணுது அப்படின்னு. அப்ப வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம் உண்டு. இப்ப நம்ம குடும்பம் அந்த அதுக்குன்னு தனி ஸ்மெல் இருக்கும், அதுக்கு தெரியும். அதனால இவங்க வந்து நம்மளோட ஆளுங்க அப்படின்றது அது ஐடென்டிஃபை அப்படிதான்டா பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்மளுக்கே அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது எதுவுமே. ஆனா நாய் பாருங்க எவ்வளவு நுட்பமா கண்டுபிடிக்குதுன்னு. இதெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க சின்ன தாத்தா வீட்டுல பெரிய தென்னை மரம் இருக்குமா. அந்த தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஏதாவது திட்டாங்க போயிட்டாங்கன்னா இவரு கோவிச்சுட்டு பேசாம தென்னை மரத்துல ஏறி போய் உட்காந்து அங்க தேங்காயை வெட்டி சாப்பிட்டுட்டு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அது காய் இளநியாவோ இல்ல தேங்காயாவோ விற்கிறதுக்காக அது வச்சிருப்பாங்க. இவர் போய் அதை வெட்டி சாப்பிட்டுட்டு அது கீழே போட்டா தெரிஞ்சிடும்ல, அதனால அந்த தென்னை மட்டை இருக்கு பாருங்களேன், அதோட இடுக்குல வந்து எல்லாத்தையும் சொருகி வச்சுட்டு வந்துருவாராம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துல இருந்து அந்த கீத்து முடியும் போது இன்னொரு தென்னை மரம், இப்படி ஒரு தென்னை மரத்தோட கீத்து முடியுதுன்னா இன்னொரு தென்னை மரத்தோட கீத்து இப்படி இருக்கும். அந்த தென்னை மரத்துல இருந்து அடுத்த தென்னை மரத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணி எங்க அப்பா போவாராம். எங்க அப்பா அதான் சொல்லுவாரு, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்க அக்கா பசங்க இல்ல என் பசங்க ஏதாவது வால் பண்ணாங்க போனாங்கன்னா அப்படிதான் பதட்டப்படுவாரு, அப்படிதான் பயப்படுவாரு, இதை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு. ஆனா அவரு அதையும் சொல்லுவாரு, நான்லாம் வந்து சின்ன பிள்ளையில அவ்வளோ வால் பண்ணுவேன், அப்ப எனக்கு வந்து அது பயமா தெரியவே இல்லை. ஆனா இப்ப வந்து இந்த பசங்க செய்யும் போது ஏதாவது ஆயிடுமோ போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குதுமா அப்படின்னுவாரு. அப்ப அதுக்கும் வந்து காரணம் சொல்லுவாரு. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீச்சல் தெரியும், எவ்வளவு ஆழமா இருந்தாலும் கிணத்துல குதிப்பாராம், குதிச்சு நீச்சல் அடிச்சுப்பாராம். அதனால வந்து கிணத்துல வாளியோ பொது கிணறு இருக்கும், அதனால பெருசாவும் இருக்கும் ஆழமாவும் இருக்குங்க. பக்கத்துல இச்சி மரம் இருக்கும். அது அங்க பாத்தீங்கன்னா அந்த கிணறு போட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பைப் வச்சிருப்பாங்க. ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது கிணத்துல இருந்து தான் அந்த தண்ணியை எடுத்துதான் யூஸ் பண்ணி நாங்கெல்லாம் தண்ணி குடிப்போம். போய் எல்லாருமே வீட்டுல உள்ளவங்க எல்லாம் குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவோம். அதுல நான்லாம் என்ன பண்ணுவேன், அந்த செம்பு மாதிரி இந்த இவ்வளவு பெருசுக்கு குடம் இருக்குங்க, அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு நடந்து போனேன்னா அதுல இருந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்து ஒரு 4-5 தவளை இருக்குங்க, நல்ல பெரிய தவளை, 4-5 தவளை, அந்த தவளை ஃபுல்லா தண்ணியை ரொப்பி வச்சிருவேங்க நானு. ஏன்னா வந்து எனக்கு அதெல்லாம் புதுசு. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குவார்டர்ஸ்ல வந்து தண்ணி வந்து பைப்பு திறந்தா எல்லா இடத்துலயும் கிச்சனா இருக்கட்டும், பாத்ரூமா இருக்கட்டும், டாய்லெட்டா இருக்கட்டும் தண்ணி வரும். இது மாதிரி வந்து குடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளைல படத்துல தான் பாத்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி எடுத்துட்டு வர இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எனக்கு ஆசையா இருக்கும். நானே வந்து வாண்டடா போய் அதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன குடம், அது பாத்தீங்கன்னா அப்படி குளுக்கணும்னா சில்லு சில்லுன்னு கொலுசு மாதிரி குலுங்கும், அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அந்த குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு உடனே பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க பெரிய மனுஷி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை. ஏன்னா பெரியவங்க எல்லாம் வந்து ரெட்டை குடம்னு சொல்லுவாங்க, தலையில ஒரு குடம் வச்சுக்குவாங்க, இடுப்புல ஒரு குடம் வச்சுக்குவாங்க. சரி, அதாவது தலையிலேயே 2 குடம் கூட வச்சுட்டு எல்லாம் வருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் குடம் தூக்குறாங்கல்ல, அப்ப வந்து குட்டியோண்டு அது பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள செம்பு மாதிரி தாங்க இருக்கும், கொஞ்சம் பெரிய செம்பா இருக்க மாதிரி இருக்கும். அதை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு நான் போட்ட ரகளெல்லாம் வந்து இப்ப நினைச்சா சிரிப்பாவும் வருது, அவ்வளவு ஏக்கமாவும் இருக்குங்க. அங்க இருந்து நடந்து வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்து வாளிலாம் வந்து அந்த பொது கிணத்துல சில நேரத்துல அருந்து விழுந்துரும்.
அந்த மாதிரி அறுந்து உளுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் கூப்பிடுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் போய் இறங்கி எடுப்பாராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் எங்கள் அப்பா பாம்படிப்பாராங்க சின்ன பிள்ளையில. அதனால எங்கேயாச்சும் பாம்பு வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு, இல்லை எங்கேயாச்சும் மறைஞ்சி இருக்கு நம்ம வாழ்கிற இடத்துல, வீட்லேயோ இல்லை வேற எங்கேயாவது இந்த ஆட்டுக்கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடு மாடு கட்டுற அந்த தொழுவத்துலேயோ இருந்துச்சுன்னா பாம்பு அடிக்கணுமா, அப்போனா இவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை தான் கூட்டிட்டு போய் அடிப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், எங்கள் அப்பா பாம்பு அடிச்சுட்டு அதில் நல்ல பாம்பாக இருந்துச்சுன்னா அடித்து செத்து போச்சுன்னா அது புளியை வெட்டி புதைச்சிட்டு பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய செம்பில் பால் கொடுப்பாங்களாம். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, சரி நான் புதைச்சிடுறேன் அப்படின்னு தூரமாக எடுத்துகிட்டு போய் புளியை வெட்டி புதைச்சிட்டு சும்மா பாலை சும்மா லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுட்டு பாலெல்லாம் இவர் குடிச்சிட்டு வந்துடுவாராம். எங்கள் அப்பா சொல்லுவார், அதை எல்லாரும் இது பண்ணுவாங்களாம். அப்போ எங்கள் தாத்தா சொல்லுவாராம், எங்கள் அப்பாவோட தாத்தா, அவர் சொல்லுவாங்களாம், இது மாதிரிப்பா நான் கனவு கண்டேன்டா தங்கம், நீ இது மாதிரி பாம்பு அடிக்க போகாத, தண்ணியில கண்டம், பாம்புனால தோஷம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்கடா தங்கம், அதனால நீ போவாதடா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லுவாங்களாம். அதுக்கு ஆமா இந்த கிழவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேம்மா. ஆனா அப்ப எங்க தாத்தா பயந்தாரு. அப்படின்னா இது என்ன, இதுக்கெல்லாம் போய் இவர் பயப்படுறாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாம் செய்யும் போது எனக்கு இப்பதான் அதை ஃபீல் பண்றேன், எங்க தாத்தா அப்ப எப்படி பயந்துருப்பாருன்னு. ஏன்னா ஏஜ் ஆகவே நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பய உணர்ச்சிலாம் வரும், கான்ஃபிடென்ட் இருக்காது, எதுக்கா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆவாங்க. சைக்கிள் ஓட்டுறது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ன்றது கொஞ்சம் பணம் வசதியா இருக்கவங்க தாங்க வாங்குற காலம். அப்ப பாத்தீங்கன்னா சைக்கிள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா எங்க அப்பா காலத்திலேயே பாத்தீங்கன்னா எங்க தாத்தா கொஞ்சம் ரொம்ப தூரம் போடணும், அதனால அவர் அதுல கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து சைக்கிள் வாங்கினாராம். அந்த சைக்கிள் வாங்கினா எங்க அப்பா பாத்தீங்கன்னா கையை விட்டுட்டு எல்லாம் ஓட்டுவாராம். எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் எங்க தாத்தா கிட்ட, இது மாதிரி உங்க பையன் கையை விட்டுட்டு ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என் பசங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டினால, ஏன்டா இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் மெதுவா போடா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா திட்டுவாரு. நாங்களாம் அப்பதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமா உங்க அப்பாவை பத்தி தெரியாதா, உங்க அப்பா சைக்கிள்லாம் ஓட்டும்போது கையை விட்டுட்டு ஓட்டுவாரு போவாரு, இப்ப பேரனுங்க கொஞ்சம் வேகமா போனாலே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பசங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பசங்கள்கிட்ட சொன்னா அது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்கல்ல, அதனால எங்கள்கிட்ட தான் எங்க அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரிலேஷன் தான். அதனால சின்ன பிள்ளைங்க எங்க அப்பா அதுவும் சொல்லுவாரு, ஏய் நீ பிறந்தப்ப உனக்கு வெத்தலை நான் தாண்டி போய் கிள்ளிட்டு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் அடிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா, நாங்க ஏதாவது எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுப்போம், ஏமா போய் மாரி இவரை கட்டணும் நீயே அப்படி சொன்னா எங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க பழங்கதை ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்ன அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க, என்ன பண்றது, சொந்தக்கார பையன் ரொம்ப அமைதியான பையனை உங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஏதாவது இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைல அதெல்லாம் ஜாலியா இருக்கும். அப்புறம் அங்க நடந்த கதை ஏதாவது சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா செடியெல்லாம் வைக்கிறது வளர்க்கறதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குமாங்க. எங்க அம்மாவுக்கு முடி ரொம்ப நீளமா இருக்காதான், ஒரு இடுப்பு வரைக்கும் தான் இருக்குமா. ஆனா பாத்தீங்கன்னா அடர்த்தி கையிலேயே கொள்ளாதான். அப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மா கனகாமரம், மல்லிகைப்பூ அந்த செடியெல்லாம் வளர்ப்பாங்களாம். பூ அவ்வளவு அழகா எங்க அம்மா கட்டுவாங்க. அது மாதிரி பூ கட்டி தலையில வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அவங்க கதை சொல்லுவாங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 6 மாசம் 1 வருஷம் மேக்சிமம், அதுவே பாத்தீங்கன்னா என்ன இவ்வளோ நாளாச்சு இன்னும் பிள்ளை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டில படுத்திருப்பேன். எங்க அம்மா தான் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மா தட்டுல போட்டு கொடுத்தாங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கூட கழுவ மாட்டேன். அந்த அளவுக்கு எங்க அம்மா என்ன செல்லமா வளர்த்தாங்க. ஆனா இங்க பெரிய குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சமைக்கலாம் தெரியாது, போகாது. அத்தை தானா அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் எவ்வளவு இருக்கும். அப்ப எதுக்காக இருந்தாலும் அப்பெல்லாம் கொஞ்சம் கடுமையா தானே பேசுவாங்க, உனக்கு இது தெரியாதா, போகாதா, இன்னும் உனக்கு கத்துக்க தெரியாதான்னு. ஆனா கொஞ்ச நாள் தாங்க அவ்வளவு சூப்பரா எல்லாருக்குமே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வரவங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் இவங்க சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா செய்வாங்க, குழம்பெல்லாம் அவ்வளோ டேஸ்டா செய்வாங்கன்னு. அதே மாதிரி எங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்க ரிலேஷன் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா எப்பயும் இந்த சாம்பார் ஒரு கூட்டு பொரியல் ஏதாவது வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆனா எப்பயும் வைக்கிறத விட எங்க வீட்டுக்கு வந்து ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா அது எப்படிதான் அந்த டேஸ்ட் வருமோ தெரியாதுங்க. இன்னமுமே எங்க அம்மாவை நாங்க அதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அம்மா உங்க சொந்தம்லாம் வந்துருச்சுன்னா உன் சமையலே மாறிடும், டேஸ்டே மாறிடும். எப்படிம்மா இவ்வளோ வந்து ருசியா உங்களால மட்டும் சமைக்க முடியுது, இவ்வளவு நாள் வச்சுக்கல இந்த டேஸ்ட் வந்துச்சா அப்படின்னு சிரிச்சுக்குவாங்க. அதே மாதிரி பெரிய குடும்பத்துல இருந்ததுனால எங்க அம்மாவுக்கு இன்னமுமே வந்து கம்மியா சாப்பாடு செய்ய கை வரவே வராதுங்க. அது ஒரு பெரிய கஷ்டம். நாங்கெல்லாம் திட்டுவோம். ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே வந்து கேட்கலாம் மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அண்ணன் தம்பிங்க அங்கும் பங்காளிங்க எல்லாம் பக்கம் பக்கமா தானே இருப்பாங்க. இப்ப சாப்பாடு இருக்கு, குழம்பு தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போய் வந்து பக்கத்துல குழம்பு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இல்ல சோறும் இல்ல குழம்பும் இல்ல பசிக்குது அப்படின்னா பக்கத்துல போய் அவங்க வீட்டுல சோறு குழம்புலாம் இருந்துச்சுன்னா போட்டு சாப்பிடுவாங்க. யாரும் அதை வந்து திட்டவும் மாட்டாங்க, எதுவும் பேசவும் மாட்டாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் அதனால வந்து நிறைய நிறைய குழம்பு வைப்பேன், வந்து சாப்பிட்றவங்க எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு எப்பயாச்சும் தான் ரிலேஷன் வராங்க போறாங்களா. எங்க அம்மா வந்து நார்மலா குழம்பு வச்சாங்கனாலே மிச்சம் இருக்க மாதிரி இருக்கும். ஏமா அவனுக்கு கரெக்டாவே வைக்க தெரியாதாம்மா அப்படின்னு. என்னடி பண்றது, பெரிய குடும்பத்துல செஞ்சு செஞ்சு சாப்பாடெல்லாம் ரொம்ப நிறைய செஞ்சு அந்த கை வந்து கம்மியா வரமாட்டேது. கூட இருந்தா கூட வந்து உங்களுக்கு ஓகேங்க, ஆனா பத்தலன்னு மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றணும். எங்க அம்மா செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா எல்லாரும் வந்து உட்காந்துடணும், அதை சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா தானே மிச்சம் மீதி ஏதாவது எது கூட இருக்கு குறைச்சிருக்குன்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க சாப்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி லீவுக்கு போனோம்னா எங்க குடும்பம் பெரிய குடும்பமா, அதனால பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரு கோஷ்டி. பாத்தீங்கன்னா 12 மணி இல்ல 1 மணி இல்லைங்க, அது வரைக்கும் அரசியல் பேசிக்கிட்டு காரஞ்சாரமா எல்லாம் வந்து பேசிட்டே இருப்பாங்க. எங்க சித்திங்க எங்க பெரியம்மா எல்லாம் உட்காந்துட்டு ஏங்க டைம் ஆயிடுச்சுங்க சீக்கிரம் சாப்பிடுவாங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கே பாத்தீங்கன்னா 11 மணி 12 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் எங்க சித்தப்பாங்க பெரியப்பாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்பா எல்லாம். அதுக்கப்புறம் எங்க சித்திங்க எல்லாம் இவங்க இந்த பக்கம் வந்து பாரு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க, நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போய் பேசலாம்ல உட்காந்துட்டு அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து கூடி பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீவுக்கு போனோம்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல நல்ல பெரிய வீடாவே கட்டியிருப்பாங்க. அங்க வந்து எங்க வீடு தான் மச்சு வீடு. அதனால பாத்தீங்கன்னா ஹால் இருக்கும், ஹாலுக்கு பக்கத்துல 2 ரூம் இருக்கும். அந்த 2 ரூமுக்கு போறதுக்கு சின்னதா அந்த நடக்கிறதுக்கான அந்த பாதை மாதிரி நல்லா நீளமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையுமே லீவுக்கு போகும் பாருங்க எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சு அங்க போனாலே வாழை இலையில தாங்க சாப்பாடு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த வாழை இலையில சாப்பிடும். ஏன்னா இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்ஸ்ல தட்டுல தான் சாப்பிடுவோம், வாழை இலைக்கு எங்க போறது. அங்க போனோம்னா தட்டே கிடையாது. ஏன்னா வந்து கும்பல் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து 4 பிள்ளைங்க, ஒருத்தவங்களுக்கு 4 பிள்ளைங்க, குறைஞ்சது ஒரு 3 பிள்ளைங்களா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 8 பேரு 10 பேரு, சில வீட்டுல 12 பேர் கூட இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைங்கன்னா அவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க. அதனால சாப்பாடு செஞ்சு வாழை இலை போட்டு எல்லாத்தையும் வரிசையா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிடுறது. பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல அவங்கவுங்க இலைய இல்லாம பக்கத்து இலைய பாக்குறது. அதுக்கப்புறம் யாராவது அசந்தபடியே உட்காந்தானா அவங்க இலையில உள்ள இடம்னு சாப்பிட்டு கண்டுக்காத மறுபடியும் உட்காந்துருக்கிறது, அந்த சேட்டையெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா அழுதா அப்புறம் வந்து எங்க அம்மா எல்லாம் திட்டிட்டு உனக்கு வச்சாங்கல்ல அதை சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு நீ பக்கத்து இலையில சாப்பிடுற அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது பண்ணிச்சிங்கன்னா நம்ம சேட்டை பண்ணிச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்களை திட்டிட்டு சரி நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொடி சட்டை எல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சித்தி பெரியம்மா அவங்க எல்லாம் ஒரு செட்டு, கடைசியா அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு, காலைல டிஃபன் முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு பாத்தீங்கன்னா எப்பயுமே அப்படியே வீடு பாத்தீங்கன்னா தேரு திருவிழா மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலை செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அங்கங்க அவங்கவுங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்ப யாருமே வந்து பெரும்பாலும் அங்க போறது இல்ல, பேசுறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. அப்படியே இருந்தாலும் என்ன நல்லா இருக்கியான்னு போன்ல தான் நம்ம விசாரிக்கிறோம். இப்ப அந்த வாழ்க்கை எல்லாம் திரும்பி கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஏக்கமா இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் என் பிள்ளைங்க வந்து பார்த்தது கூட கிடையாது. அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு.
அப்பதான் எங்க அப்பா வந்து அவர் கதையை சொல்லுவாரு. நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்வோம், தென்னை மரத்துல ஏறுவோம், நண்டு பிடிப்போம், மீன் பிடிப்போம், குளத்துல குளிப்போம் அப்படின்னு அவரு வந்து அந்த காலத்துல இருந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு விட்ட அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்கம்மா. எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா வந்து எப்படிடா நீ என் தம்பியை சொல்லலாம் அப்படின்னு வந்து நிப்பாங்கம்மா அப்படின்னு பேரெல்லாம் சொல்லுவாருங்க. எனக்கு பேரெல்லாம் இப்ப ஞாபகம் இல்ல. சொல்லுவாரு. அந்த அண்ணன் வருவாருமா அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து இன்னொரு தாத்தாவோட பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட தம்பி மாதிரி அப்படி வந்து உரிமையா பழகுவாங்க போவாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தங்கச்சி இது மாதிரி வந்து ஒரே வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு, நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றத இவ கேட்க மாட்டேங்கிறா, இல்ல அவ சொல்றத நான் கேட்க முடியாது அப்படின்னு இப்பயே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்கியூமெண்ட் வருது. அதே மாதிரி நாங்களுமே இருந்தோங்க எங்க வீட்டுல. நாங்கெல்லாம் வந்து அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்து ரொம்ப இந்த அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டதே கிடையாது. எங்களுக்கெல்லாம் எப்படின்னா எங்களை விளையாட விட்டா போதும் அப்படின்ற மாதிரிதான் இருப்போமே தவிர அடிச்சுக்கவே மாட்டோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க அக்கா பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாம் போலீஸ் போனாங்கன்னா ஒரு செம்மையும் ஜப்பளத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஓரமா உட்காந்துருணுங்க. என்னை அடிச்சுட்டான், ஏன்னா வந்து ஏமாத்திட்டான், சீட் பண்ணிட்டான், நான் விளையாட மாட்டேன், போக மாட்டேன், இல்ல நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ண அடிச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் விளையாண்டாங்கன்னா 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம பஞ்சாயத்து பண்ணோம். எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரிலாம் யாருமே இது பண்ணதே கிடையாதுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து புடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு பெருசா இருக்கும். எப்படா விடுவாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த காலையில டிஃபன் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே சிட்டாட்டம் பறந்துருவோங்க. திருப்பி மதியானம் எல்லாத்துக்கும் எப்ப வந்து பசிக்குதோ அப்பதான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருவோம். அந்த மாதிரி இருக்கும். விளையாடுறதும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ ஒத்துமையா, சண்டைன்றதுக்கு பேச்சே கிடையாது. இப்ப வந்து சண்டை வராத நாளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஓடுது. அதே மாதிரி அந்த காலத்துல கறி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேரி பேக் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஆளுங்க வருவாங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு வாய்க்கால்ல போகும்ல, அது ஓரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சேமலை தான் இருக்கும். நல்ல பெரிய இந்த ஆள் உயரத்துக்கு மேல பின்னாடி இருக்குங்க கோணி பையி, அதை வச்சுக்கிட்டு வருவாங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சேமலை எல்லாம் கட் பண்ணி அப்படியே ஒண்ணுக்கு மேல அடுக்கி அதை வந்து சேமலை எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் கறி கிடைக்காத கொடுப்பாங்க. கறி வந்து அதுலதான் மடிச்சு தருவாங்க. அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒரு லைஃப்ல நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த லைஃப் திருப்பி வராதான்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பூவெல்லாம் இப்ப பாருங்க நூல் வந்துருச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வாழைநாருக்கு பாத்தீங்கன்னா எங்கடா வாழைநார் இருக்கு. வாழைநார் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை கரெக்டா அந்த மேல உள்ள நார் இல்லாம நம்ம வாழை மரத்தை வெட்டுறோம்ல, வெட்டினதுக்கு அப்புறம் உள்ளார வெள்ளையா பட்டை வரும். அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க நல்ல மெலிசா உரிச்சு நார் மாதிரி அந்த நூல் மாதிரி எடுக்கிறதுக்கு அதுதான் நல்லா சூப்பரா வரும். அதை உரிச்சு காய வச்சு முடிச்சு போட்டு அதை சுத்தி வச்சுக்குவோம். அதை பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி சேமலையில கொடுப்பாங்க. சிலர் வந்து வாழை இலை அதுல சுத்தி கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த இலையில பிரிச்சு டிஃபன் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருப்போம். அடுத்த நாள் காலையில அந்த மொட்டா பறிச்சு கட்டி உள்ள வச்சிருவோமா. டிஃபன் பாக்ஸ்ல இருந்து திறக்கும் போது அந்த வாழை இலையோட அந்த பச்சை ஸ்மெல்லும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பூவோட அந்த மணமும், அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த வாழை இலையில சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அந்த வாழை இலையோட அந்த பச்சை ஸ்மெல்லு இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் தெரியும். இன்னுமே எங்க வீட்டுல வாழை மரத்துல இலைலாம் வந்துச்சுன்னா நாங்க தார் போடணும்லாம் வந்து யோசிக்கவே மாட்டோங்க. வாழை இலை அந்த குறுத்து விட்டு வெளியில வந்துருச்சு விரிஞ்சிருச்சு அப்படின்னால உடனே எங்க வீட்டுக்கு போய் வாழை இலையை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நாங்கெல்லாம் சாப்பாடு அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். அவ்வளோ பிடிக்கும் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென்னை மரம் அப்பெல்லாம் வந்து எங்க கிராமத்துல வந்து நிறைய இருக்குங்க. வீட்டை சுத்தி எல்லா வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்கன்னா 10-15 தென்னை மரம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா விளக்கமாருக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாதுங்க. எடுப்போம், அந்த பழுத்த மட்டை உழுவோம், இல்ல பச்சை மட்டையா இருந்தாலுமே அதை வந்து ஓலை அந்த வீட்டுக்கு கூரைக்கு அதை வந்து கிழிச்சு வந்து அந்த ஓலை மாதிரி இதெல்லாம் பின்னுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு அப்படியே பின்னாடியே வாய்க்கால் இருக்குங்க. அந்த வாய்க்கால்ல போட்டுதான் ஊற வைப்பாங்க. ஊற வச்சு அதை செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்குல்ல, அந்த வாழை மரத்துலயும் அந்த சருகு இருக்கும்ல, வாழை இலை காஞ்சி சருகா தொங்கும். அதெல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் கட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னா கட்டிட்டு தண்ணிக்குள்ள போட்டு முக்கி வச்சிருவாங்க.
பெரிய கல்லை வச்சு அந்த வாய்க்கால்ல முக்கி வச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் எடுத்து இந்த பக்கம் உள்ள இலையையும் அந்த பக்கம் உள்ள இலையையும் தனியா கிழிச்சிருவாங்க. தண்டு இருக்குல்ல, அந்த தண்டை வந்து 3ஆவோ 4ஆவோ மடிச்சுட்டு அந்த வாழை இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த இலைய வந்து அப்படியே வந்து சுத்தி கொண்டுட்டு வருவாங்கங்க. இந்த பக்கம் சுத்தி அப்படியே அதை வந்து உள்ள திணிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரியே அடுத்த பக்கத்துல இருந்து சுத்தி சென்டர்ல கொண்டு வந்து அப்படியே திணிச்சு விட்டுருவாங்க. அதை வந்து நாங்க சுருணன்னு சொல்லுவோம். அதை வந்து விறகா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்க வந்து இந்த விளக்கமாருக்கு கிழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுல அந்த இலை மாதிரி இருக்கும்ல, அதை அழகா அடுக்கி வச்சிருப்பாங்கங்க. அந்த இலையுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த வாழை இலை, அந்த காஞ்ச இலை சருகு இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா அந்த இலையுமே வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு சுத்தி சுருணை வந்து விறகுக்கு பதிலாக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் எங்கெங்க வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு 4-5 இலை அது கிடைச்சிச்சுன்னா, அது காஞ்ச இலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சுருணையை சுத்துறது சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். அதெல்லாம் வந்து நான் அதை சுத்தி சுத்தி பார்ப்பேங்க. உட்கார வச்சிருவாங்க, ஆசையா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா உட்கார வச்சோன்னா அது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அதை வச்சு நல்லா இப்படி ஒரு மாதிரி நல்லா டைட்டா சுத்துவாங்க. அது வந்து அவங்களுக்கு சுத்தி சுத்தி பழக்கம் இருக்கும். நாங்க வந்து சும்மா சின்ன பிள்ளைங்க தானே, எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்ல, அதெல்லாம் சுத்துனோம்னா இந்த பக்கம் சுத்துறதுக்குள்ள அந்த பக்கம் கலந்து விழுந்துரும், அந்த பக்கம் சுத்துறதுக்குள்ள இந்த பக்கம் கலந்து விழுந்துரும். சிரிப்பாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அப்படியே தொலை நீ ஏதோ 1-2மா சுத்தி முடிச்சுட்டானா ஆஹா என்னமோ பெரிய அந்த வெற்றி கழிப்புல எங்களை கையில பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோட்டர் போட மாட்டாங்கல்ல வயல்ல, மோட்டர் போடாதப்ப அந்த வாய்க்கால்ல தண்ணி வரும்ல, அந்த தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெண்டைக்கால் அளவுக்கு அவ்வளவுதான் வரும், ஆழமே இருக்காதா. அதனால பயம் இல்லாம பாத்தீங்கன்னா அதுல போய் தம்முன்னு குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அதுல நாங்க நீச்சல் அடிச்சு பழகிட்டு, அது வந்து நீச்சல் அடிக்கிற அளவுக்கு கூட தண்ணி இருக்காதுங்க. அந்த தண்ணியில வந்து நீச்சல் அடிச்சு பழகிக்கிட்டு அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நத்தை நிறைய இருக்கும். நன்னீர் அந்த நத்தையெல்லாம் எடுத்து குழம்புலாம் வைப்பாங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் சாப்பிட்டது இல்லைன்றா பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும், வாங்கி சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, நான் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னுவாங்க. அதே மாதிரி வயல்ல நண்டு பிடிப்பாங்க. எங்க ரிலேஷன்ல பையன் இருக்காங்க, அவன் வந்து என்னை விட வந்து எப்படியும் ஒரு 6-7 வயசு சின்ன பையனா இருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த வரப்பு இருக்குல்ல, வரப்ப ஒட்டி வந்து அந்த சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும். அது வந்து நம்மலாம் கை விட்டோம்னா அந்த கொடுக்கு மாதிரி பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், விடவே விடாதுங்க. ஒரு குட்டி நண்டு பிடிச்சதுக்கே பாத்தீங்கன்னா எனக்கு வலி தாங்கல, அதனால நண்டை பார்த்தாலே எனக்கு பயம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் எனக்கு நண்டு பிடிக்க சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கு பின்னாடி இருக்கும், அப்படியே அதை அமுக்கி அப்படியே பின்னாடி பக்கமா பிடிப்பாங்க. அந்த பையன் தான் எனக்கு நண்டு பிடிக்க சொல்லி கொடுத்தான். நான் வந்து அந்தமான் டூர் போயிருந்தேன். அப்ப டூர் போயிருக்கும்போது ஒரு நண்டு நல்ல பெரிய நண்டா வந்துருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த நண்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கதான் வந்து நண்டு பிடிச்சேன். எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கிளிப்பிங் இப்ப இருந்ததுன்னா கூட இதுக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. அந்தமான்ல என் மனைவி வந்து நண்டு பிடித்திருக்கிறார்கள் பாருங்கள். அது அவ்வளவு அழகா பிடித்திருக்கிறார்கள். அது பிடிச்சிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம மறக்கவே இல்லை, கரெக்டா நம்ம நண்டு பிடிச்சிட்டோமே அப்படின்னு. அவ்வளோ அழகா லாவகமா நண்டு பிடிப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து இடிச்சு ரசம் மாதிரி வைப்பாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க, 1 நண்டு 2 நண்டு குட்டி குட்டியா கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஆலக்கரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆலக்கரண்டி நல்லா நீளமா இருக்குங்க, ஆப்பன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நண்டை போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு அப்படியே சும்மா பரட்டுவாங்க. பரட்டுனா நார்மலாவே வயல் நண்டுல வந்து சதையெல்லாம் ரொம்ப இருக்காது, ஆனா அது அவ்வளவு ருசியா இருக்கும். உட்காந்துட்டு 1-2 கிடைச்சிச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சு அதை அப்படிதான் நாங்க சாப்பிடுவோம். அதே மாதிரி வாத்து முட்டை, இங்கெல்லாம் கோழி முட்டையே வந்து ரொம்ப விலையா இருக்கு, வாங்குறதுக்கு தான் இருக்குன்னு யோசிப்பாங்க. கோட்டத்துல எல்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து வாத்தெல்லாம் வாய்க்கால்ல போகும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்க பட்டி மாதிரி வச்சு வாத்தெல்லாம் அடைச்சி இது பண்ணுவாங்களா. அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா வாத்து முட்டை
வாத்து முட்டைலாம் நான் சாப்பிட்டதே இல்லை சின்ன பிள்ளையில. எங்க பெரியம்மா பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து வாத்து முட்டை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குங்க. நார்மலாகவே எனக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். முட்டை அதுவும் அந்த மஞ்சக்கருலாம் கவுச்சி அடிக்கும்னு சொல்லிட்டு நான்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவேன். எங்க அம்மா என்னை கம்பல் பண்ணி அடிச்சு ஊட்டி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நார்மலாகவே கோழி முட்டையே சாப்பிட மாட்டேன். வாத்து முட்டை அதுவும் இவ்வளோ பெருசா இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு குழம்புக்கு வச்சு கம கமன்னு கத்திரிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இதெல்லாம் போட்டு என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கதன்னு குழம்பு அந்த முட்டையும் வேக வச்சு போட்டு வைப்பாங்க பாருங்க. அவ்வளோ டேஸ்டா சாப்பிடுவாங்க. நான் முட்டை மட்டும் சாப்பிட மாட்டேன், ஆனா வந்து கம்பல் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அது மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதெல்லாம் வந்து இப்ப நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்தேனாலும் சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்கேன். அந்த டேஸ்ட் எல்லாம் இப்ப நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கம்பல் பண்ணி கொஞ்சமா அந்த மஞ்சள் கருவு தானே உனக்கு பிடிக்கல, வெள்ளைக்கரு மட்டுமா சாப்பிடு, அது என்னவோ முட்டைனா அது வேற ஏதோ ஒரு முட்டைன்னு மாதிரி. ஏன்னா பெருசா இருக்குமா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி எனக்கு விசித்திரமா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு, இல்ல சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கறந்த பால் தானே, அதை வந்து நைட்டு அடுப்புல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அனல் இருக்கும் பாருங்க, அந்த அனல்ல போட்டுருவாங்கங்க. போட்டாங்கன்னா அப்படியே நல்லா அது அந்த அனல்லையே கடந்து அப்படி சுண்டி, நீங்க சக்கரை இருக்கிறதெல்லாம் எதுவும் போட வேணாங்க. இப்ப நினைச்சா வாயெல்லாம் அப்படியே தித்திக்குது. அந்த மாதிரி பால், அந்த மாதிரி அந்த பால் வாசம். இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாடெல்லாம் புல்லு தின்னு வளர்ந்த மாடு, அந்த மாட்டோட பால் டேஸ்டே தனிங்க. இப்ப இருக்கிற மாடுல வந்து பால் எல்லாம் தான் இருக்கு போகுது, ஆனா அந்த டேஸ்ட் கிடைக்கல. ரெண்டாவது வந்து இப்ப எங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் அது இதுன்னு ஆனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புமே கிடையாது. எல்லாம் பேக்கெட் பால் தான். அது எத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு கைக்கு வந்து சேருதோ அதை வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோங்கிற மாதிரி எப்படி வருது என்ன ஏது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அந்த பாலோட டேஸ்ட்டுமே இல்லை, ஏதோ பால் குடிக்கணுமேன்னு குடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் கரும்பு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆலைக்கு போடுற கரும்பு போடுவாங்க. எங்க ஏரியா பாத்தீங்கன்னா நஞ்ச நிலம்னு சொல்லுவாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாத ஏரியாலாம் வந்து புஞ்ச நிலம்னு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி தான் போடுவாங்க. எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நஞ்ச நிலம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாழை போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு போடுவாங்க. அது கரும்பு பாத்தீங்கன்னா செங்கரும்பு வந்து அந்த பொங்கலுக்கு முன்னாடி தான் வந்து செங்கரும்பு போடுவாங்க. அது வந்து அந்த வயல்காரர் பாதுகாத்து அதை எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும்னு ஆயிடுங்க. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டுமா பசங்க போய் சின்ன பசங்க போய் வெட்டி எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருவாங்க. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொங்கலுக்கு போக முடிஞ்சதுன்னா போவோம். பொங்கல் இல்லாத நேரம் கரும்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலைக்கு போடுற அந்த வெள்ளை கரும்பு தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்குங்க, கடிக்கவே முடியாது. ஆனாலும் வந்து ஆசை யார விட்டுச்சு, விட மாட்டோம். அதையும் வந்து கடிச்சு சாப்பிடுவோம். இப்ப பிள்ளைங்கள்ட்ட பொங்கலுக்கு வாங்குறது ஒரு கரும்பு 2 கரும்பு, நீ சாப்பிடுன்னு கெஞ்ச வேண்டியதா இருக்குங்க. சில நேரத்துல நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டைம் கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையா நம்ம போயிடுறோம்னா ஒரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சகப்பா கெட்டு போன மாதிரி ஆயிடுது, சாப்பிட முடியாம போயிடுது. அதை தூக்கி தான் போடுற மாதிரி இருந்ததுன்னா நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு. பிள்ளைங்க கம்பல் பண்ணா 1-2 சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப விரும்பிலாம் சாப்பிடாதுங்க. ஏன்னா அதை யாரு வந்து கொண்டு கடிச்சு இழுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்பெல்லாம் கிடைக்காதா அந்த ஆலக்கரும்புக்கு அடிச்சுக்குவோம் பாருங்க. ஒரு கரும்பை யாராவது திருட்டுத்தனமா போய் வெட்டிட்டு வந்து அதுக்கு அந்த இவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு 2 கரணையோ 1.5 கரணை மாதிரியோ ஆளுக்கு வெட்டி கொடுப்பாங்க. அதுக்கு எனக்கு கொடுப்பா உனக்கு கொடுப்பா அப்படின்னு அவ்வளோ ஒரு போட்டி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அந்த நாளெல்லாம் திரும்பி வரவே வராது. ஏன்னா எங்க ஊரு இப்ப எல்லாம் நிறைய மாற்றம். யாரு இப்ப வந்து அப்படியே சிட்டி லைஃப் மாதிரியேங்க. எல்லாருமே வந்துருச்சு, டிவி பாக்குறாங்க. இப்ப நான் இடையில வந்து ஊருக்கு போறேன், எனக்கு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப எங்க செட்டு பிள்ளைங்கலாம் யாருமே இல்ல, புது ஆளுங்க தான் வந்துட்டாங்க. நாங்க போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா ஒண்ணு விட்டு சித்தப்பா பெரியப்பா சொல்றேன், அவங்க பிள்ளைங்களாம் இருப்பாங்க. நாங்க போற நேரம் அவங்க வர மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த வீதியே இப்ப அப்படியே வெறிச்சோடி போய் இது வந்து நம்ம இருந்த இடமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி மன்றத்துல பாட்டு போடுவாங்கங்க. நான் சொன்னேன்ல கிணறு,
கிணறுக்கு பக்கத்துல மன்றோன்றது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த படிக்கணும் போகணுன்ற அவேர்னஸ் இருக்கு. எங்க தாத்தா பாத்தீங்கன்னா அதுலலாம் அந்த காலத்துல வந்து எங்க ஊர்ல அவர் படிச்சவர். அதனால எங்க சித்தப்பா பெரியப்பா அப்பா எல்லாரையும் ஓரளவுக்கு வந்து படிக்க வச்சாரா. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சின்ன பிள்ளைல மன்றத்துல போய் டியூஷன் எல்லாம் எடுப்பாங்களாம் எங்க சித்தப்பா பெரியப்பாலாம். அதெல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன்றத்தை சுத்தி ஆடாதோட அந்த செடி தான் இருக்குமா. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல போய் மன்றத்துலதான் படுத்து எல்லாருமே தூங்குவாங்களாம். வந்து ஒண்ணுமே இதா இருக்காது. அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ அது வந்து மன்றத்துல யார் வீட்டுலங்க அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். ரேடியோலாம் ஓவர் காஸ்ட்லி. காலையிலே பாத்தீங்கன்னா ரேடியோ போட்டுருவாங்க. அதுலயே அந்த பாட்டு பாடுற நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து திண்ணை சொல்லுவாங்க, திண்ணை இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி எடுக்க தானே போவாங்க. அப்ப என்னை விட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு பிள்ளைதான். ஒரு சின்ன ஃப்ராகை போட்டுக்கிட்டு அந்த திண்ணையில பாட்டு போட்டுட்டாங்கன்னா அப்படி ஒரு டான்ஸ் ஆட்டம் ஆடுவேன். அங்க போற பிள்ளைங்க எல்லாம், அந்த போறவங்க பெரியவங்க அக்காங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுக்க போவாங்க பாருங்க. அந்த பாட்டு நான் ஆட ஆரம்பிச்சுட்டேன்னா எல்லாம் அந்த குடத்தை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. எல்லாம் ஆசையா அதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா என்னவோ உங்க இந்த நடன தாரகை நடன மங்கைன்னு பெரிய அவார்டே கொடுத்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டம் அதுக்கு மேல வரும். வந்து ஏதோ தெரிஞ்சது இங்கிட்ட அங்கிட்டும் நெளிச்சு கிழிச்சுக்கிட்டு ஸ்டெப் எல்லாம் ஒன்றும் வராது. இருந்தாலும் அதையும் வந்து சிரிச்சு, சின்ன பிள்ளை வந்து ஆடிச்சுன்னா ஒரு மாதிரி ரசிச்சு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. எனக்கு அது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த பாட்டு கேட்கறது அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி பாட்டு கேட்கும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அத்தை பசங்க மாமா பசங்க அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஏதாவது ரொமான்ஸ் சாங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க வெளியில உட்காந்துருந்தா அப்படியே சைட்ல ஒரு லுக் விட்டுட்டு போறது வர்றது, அதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமான நினைவுகள். அதெல்லாம் வந்து நாங்களாம் கூட போனோம்னா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க, அந்த பிள்ளைங்களா பாக்குது இல்ல அந்த பசங்க பாக்குறாங்க அப்படின்னாங்கன்னா நாங்கெல்லாம் அதை சேர்ந்து கிண்டல் பண்றது, ஜோக் அடிச்சு சிரிக்கிறது, ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிடுவோம். அதே பாத்தீங்கன்னா திருவிழா அப்படி இல்லைன்னா வீட்டுல ஏதாவது விசேஷம் அப்படின்னா பெரிய திரை மாதிரி போட்டு அதை டிவி மாதிரி இது படம் போடுவாங்க. படம் போட்டாங்கன்னா அந்த தெருவுல வந்து போட்டுருவாங்க ஒரு இடத்துல. அந்த தெருவுல வாசல்ல இருக்கவங்க எல்லாமே வந்து உட்காந்துருவாங்கங்க. உட்காந்துட்டு எல்லாமே படம் பார்க்கறது. நல்ல பெருசா வெள்ளை ஸ்கிரீன் மாதிரி கட்டி படம் போடுவாங்க. அதை உட்காந்துட்டு எல்லாம் பார்ப்போம். அது வந்து ஒரு நல்ல ஜாலியா இருக்கும். ஏன்னா யாரு என்னன்னு தெரியாது, இருட்டுல எல்லாரும் உட்காந்துப்பா. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில படுத்து தூங்கிடுவோம். சில நேரத்துல பாதி படம் தான் பார்த்திருப்போம். பாதி படத்துக்கு மேல எங்க காலையில ஆடுன ஆட்டமும் ஓடுன ஓட்டமும் கால்வலி எடுத்து தூங்கிடுவோம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அவங்கதான் தூக்கிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் போடுவாங்க. அப்புறம் எங்க அப்பாயி பாத்தீங்கன்னா காலை வந்து எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுகத்தை வந்து இன்ன வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லைங்க. எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் வரிசையா பெரிய ஹாலு, அதுல எல்லாமே வரிசையா பாய் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உட்காந்து நாங்க பார்த்ததே கிடையாது. எப்ப பாரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பெல்லாம் கோடையில வந்து ஃபேன் கூட இருக்கும், சில நேரத்துல கரண்ட் இருக்காது. ஆனா எங்க வீட்டுல ஃபேன் இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் காத்து வராதுல்ல ரொம்ப. அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த கால்ல எல்லாம் கொசு பாத்தீங்கன்னா அப்படிதாங்க கடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மன அரிக்கும். அப்ப நாங்க சொரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா தூக்கத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொரியுவோம். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு சின்ன கிண்ணத்துல நல்லெண்ணெய் எடுத்து வச்சுட்டு வருவாங்க. வந்து ஒவ்வொருத்தவங்க கால்லையும் 2 கால்லையும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி அந்த கால் விரல் அந்த பாதத்தெல்லாம் அப்படி மேல நீவி விட்டு அந்த கீழே ஹீல் சொல்லுவோம்ல அந்த இடம்லாம் அப்படி ஒரு வலி வலிக்குங்க. அந்த இடத்துல நல்லா அப்படி பிடிச்சி விட்டு அந்த விரல் எல்லாத்தையும் நல்லா சொடுக்கு எடுக்கிற மாதிரியே வந்து நல்லா அப்படி பிடிச்சி சொடுக்கு எடுத்து விடுவாங்க. நல்லா காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ விடுவாங்க. காலையில ஆடின ஆட்டத்துக்கு கால் வந்து வலிக்குதான்றது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த கொசு கடிக்கும்ன்றதுனால சொரிஞ்சுக்கிட்டு இருப்போமா. எங்க அப்பாயி வந்து
அந்த கால் எண்ணெய் தேய்ச்சி நீவி விடுவாங்க பாருங்க. நாங்கெல்லாம் அந்த அரை தூக்கத்துல கெஞ்சுவோம், அப்பா எப்பா இன்னும் கொஞ்ச நேரம் காலை வந்து தேய்ச்சி விடுங்க அப்பா அப்படின்னா ஒரு தட்டு இப்படி காலை தட்டுவாங்க. அடுத்தடுத்த பிள்ளைங்கலாம் இல்லையா, உனக்கே எவ்வளவு நேரம் வந்து தேய்ச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அந்த பேர பிள்ளைங்க எல்லா காலையும் தேய்ச்சி விடுவாங்க. ஏன்னா எண்ணெய் தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கும்ல, அப்ப கொசு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு கடிக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு தேய்ச்சி விடுவாங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிடுற சாப்பாடு இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாம் செய்யறதெல்லாம் ரொம்ப ரேரு. கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அம்மிக்கல்ல அரைப்பாங்க. அம்மிக்கல்லையுமே ஓரளவுக்கு தானே அரைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 பக்கமும் அப்படியே வந்து வலியும், ரொம்ப அரைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நாங்கள் லீவுக்கு போயிட்டோம்னா ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுறது. அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல ஆட்டி அதை தாளிக்க கூட மாட்டாங்க, அதுல ஒரு கரண்டி போட்டு வச்சிருவாங்க. அந்த குழியில அந்த வலிச்சுட்டு கல்லை மட்டும் எடுத்து கழுவி வச்சுட்டு அதுலயே ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க கார சட்னி. அது கார சட்னி கொஞ்சமா தாங்க அரைப்பாங்க. ஆனா எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பார் மாதிரி தான் வைப்பாங்களா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார்லாம் அந்த அளவுக்கு இப்பயுமே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கார சட்னின்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அரைச்சி அது வந்து பெரியவங்களுக்கு தான், ஏன்னா காரம் வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, வந்து ஏன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கார சட்னி தான் பிடிக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த இவ்வளவுதாங்க இருக்கும், எடுத்து வச்சு அதை சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். வந்து எங்க சித்தப்பா பெரியப்பாங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து அது எடுத்து வைப்பாங்க. ஆட்டுக்கல்ல ஆட்டி அதை எடுத்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க, செம்மையா இருக்கும் அது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவோமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை அதெல்லாம் ஆட்டுக்கல்ல ஆட்டணும். எவ்வளவு பேத்துக்கு நீங்க ஆட்டுவீங்க? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து வைப்பாங்க. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு சில பிள்ளைங்க இருந்தா விளையாட போயிடுங்க, வராதுங்க, பழைய சோறு நிறைய மிஞ்சிரும். அப்ப பாத்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட மாட்டேன், எனக்கு தோசை தான் வேணும், இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அடம் பண்ணுவோம். அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, பெரிய குண்டான்ல சாப்பாடு எடுத்து போட்டு தயிரை ஊற்றி நல்லா வந்து பசுமாட்டு தயிர் இருக்கும்ல அதை போட்டு ஊறுகாங்க. அது பாத்தீங்கன்னா எங்க அப்பா எப்படிதான் தாளிப்பாங்க என்னன்னு தெரியலங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மங்கி போயிட்டு நல்லா கருப்பா அந்த டேஸ்டே தனியா இருக்கும். எண்ணெயும் ரொம்பவும் ஊத்த மாட்டாங்க. அதை வந்து வாழை இலையில தட்டுல வச்சு வாழை இலையில வச்சிருவாங்க, ஒரு 4-5 இது வச்சிருவாங்க. அதை எடுத்து உருட்டி கொடுத்தாங்கன்னா அப்படியே சோறே வேண்டாம் எனக்கு பசியே இல்லை அப்படின்னு எங்க அம்மாட்ட அடம் பண்ணுவோம் நாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்க அப்பா கொடுத்தாங்கன்னா தட்டு தட்டா சோறு உள்ள போகும், சாப்பிடுவோம். அவ்வளோ ஒரு வந்து இதா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு கொடு, அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு பக்கத்துல எங்க பெரியம்மா பிள்ளை சித்தப்பா பிள்ளை அத்தை பிள்ளை அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்காம எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சுக்குவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா வடிச்ச கஞ்சி இருக்கும். அந்த கஞ்சி வந்து அவ்வளோ வந்து சத்துங்க. இப்ப வந்து இந்த காலத்து பிள்ளைங்கலாம் யாரு குடிக்கிறாங்க சொல்லுங்க. எங்க அப்பாயி வடிச்ச கஞ்சி இருந்துச்சுன்னா அதுல உப்பு போட்டு அதுல கொஞ்சம் வந்து சோறையும் போட்டுருவாங்க. போட்டு எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கரண்டியில எடுத்து கொஞ்சமா இந்த உள்ளதான் இருக்கும் சோறு, அந்த வடிச்ச கஞ்சை குடிச்சிட்டு அந்த ஊறுகாயை தொட்டுட்டு வடிச்ச கஞ்சை குடிச்சிட்டு அந்த அடியில சோறு இருக்கும் பாருங்க, அந்த சோறு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு தேவாமிர்தமா இருக்கும். அப்படி சாப்பிடுவோம் நாங்க. இதெல்லாம் எங்க அப்பாயி வந்து செய்வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்க ஆனா அதை பழக்கிட்டேங்க. பழைய சோறு என் பிள்ளைங்க இன்னமுமே எங்க வீட்டுல இட்லி தோசை அதுக்கு வந்து சண்டை வரதை விட பழைய சோத்துக்கு தான் எங்க வீட்டுல சண்டை வரும். சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிடுறது, பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிடுறது. எங்க மாமியாரே சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் வந்து பழைய சொத்துக்கு பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிட்டோம், ஐயோ இவ்வளவு கர்மா. அவங்க வீட்டுல எல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் ஃபேமிலியில. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நறுக்குன்னு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்களா, ஐயோ என்ன இவ்வளவு காரமா இருக்கு, இதெல்லாம் உன் பிள்ளைங்க சாப்பிடுறாங்க அப்படின்னுவாங்க. அது சின்ன பிள்ளையில இருந்தே பழக்கியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடையே தனி நடையாயிடுங்க. ஏன்னா வந்து அதே மாதிரி இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து ஊர்ல ஏன் ட்ரெஸ் பெருசா ஓன் ட்ரெஸ் பெருசா, என் ட்ரெஸ் அழகா இருக்கா ஓன் ட்ரெஸ் அழகா இருக்குதா, அவளை விட நம்ம அழகா இருக்கணும் போகணும்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லாம் யாரும் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அதே மாதிரி காலையில சாணி தெளிச்சு எல்லார் வீட்டு வாசலையும் போய் பாக்குறது, யாரோட கோலம் அழகா இருக்கு. அதுவும் வந்து அந்த சாணி கரைச்சி வந்து பச்சை பசேன்னு இருக்கும் வாசல். அதுல பாத்தீங்கன்னா வெள்ளை மாவுல அழகா கோலம் போட்டிருப்பாங்க. பண்டிகை நாள்ல கலர் கோலம் போடுவாங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்குங்க. அது வந்து ஒரு போட்டியே வைப்பாங்க, யார் வீட்டு கோலம் அழகா இருக்கு அப்படின்ட்டு. பொங்கல் விழால பாத்தீங்கன்னா கோல போட்டி,
பாட்டு போட்டி, டான்ஸு, அதுக்கப்புறம் திருவிழாவாக இருந்த ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சாங்கன்னா எல்லாம் கும்பலா போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாட்டு பாடுவாங்க, அதை கிண்டல் பண்றது. அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன், நீ ப்ரைஸ் வாங்கலையான்னு அதுக்கு வந்து போட்டி பொறாம வரும். நான் இந்த பாட்டு பாடுறேன், நீ இந்த பாட்டு பாடாத அப்படின்னா அதுக்கு ஒரு பிரச்சனையே வரும். அந்த சந்தோஷம்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பிள்ளைங்கள அவங்கெல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் அந்த ஒன்று விட்டு சித்தப்பான்னு சொல்லுவாங்களா, அவங்க பிள்ளைங்களாம் குட்டி குட்டி பிள்ளைங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு நாங்கள் டான்ஸ் சொல்லி தருவோம். நாங்களே சும்மா வாயிலேயே பாடி டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா ஆடுவாங்க, அப்போதைக்கு ஆடுவாங்க, கொஞ்சம் மறப்பாங்க, நாங்கள் எடுத்து கொடுப்போம், ஆடுவாங்க. இந்த பொங்கல் விழாவுக்கு மேடையில் ஏற்றி விட்டோன்னா அந்த பாட்டை போடுவாங்க பாருங்க, போட்டோன்னா நாங்கள் சொல்லி கொடுத்தது வேற, அவங்க தானாகவே அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்து இறங்குவாங்க. அது பற்றி இல்லை, ஏன்டி நான் உனக்கு என்ன பாட்டு என்ன ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன், நீ என்னடி ஆடுன, ஏக்கா எனக்கு அங்கே மேலே ஏறினோன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா, நான் பாட்டுக்கு ஆடிட்டேன்க்கா அது ஒரு பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க ஊர்லயும் இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா வந்து இந்த 70s 80sல பிறந்தவங்க கொஞ்சமாவது இந்த லைஃப்ல இருந்து அதை அனுபவிச்சுட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் இவ்வளோ நிறைய விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல எந்த விஷயம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.